அனைவருக்கும் வணக்கம். இன்று உலக அளவில் நடக்கின்ற மருத்துவ ஆராய்ச்சி குறிப்புகள் என்னென்ன செய்திகளை, என்ன ஆராய்ச்சி குறிப்புகளை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. இது திருமணம் செய்ய இருக்கின்ற புதிய தம்பதிகளுக்கு எந்த அளவிற்கு இது உதவுகின்றது என்பதை ஒரு சிறிதளவு அதில் முன்னோக்கி வைத்து அதில் கவனம் செலுத்துவோம். உதாரணமாக சில வியாதியஸ்தர்களை ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது உலகிலே ஆண்மை குறைவு, தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஈடுபாடு கம்மியாக இருக்கிறது என்று சொல்கின்ற நேரத்தில் சக்கர வியாதி நோயாளிகளுக்கு 60%, ஈரல் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 25%, தைராய்டு நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 2%, ஹார்மோன் நோயால், குறிப்பாக ப்ரொலாக்டின் எனக்கூடிய அந்த ஹார்மோன் நோயால், ஹைப்பர் ப்ரொலாக்டின் என்று ஆங்கிலத்திலே கூறுவார்கள், இந்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் 1%, நிச்சயமாக ஆண்மை குறைவினால் பாதிக்கப்படுவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் குறியீடு காட்டுகிறது. இன்னொரு ஆராய்ச்சி என்ன கூறுகிறது என்றால், வயதும் அவர்களுடைய ஆண்மை குறைவுக்கும் என்ன தொடர்பு என்று ஆராய்ச்சி செய்ததில் 40 வயதிற்கு மேல் ஆண்மை குறைவு ஏற்படுவது 39%, 50 வயதிற்கு மேல் 48%, 60 years 60%க்கு மேல் 57%, 70 வயதிற்கு மேல் 67% பேர் இந்த நோயினால், ஆண்மை குறைவு என்கின்ற தாம்பத்திய குறைபாடு நோயினால் பாதிக்கப்படுவதாக நவீன மருத்துவ ஆராய்ச்சி குறிப்புகள் கோடிட்டு காட்டுகின்றன.